குமரியில் தன் கையில் கிடைத்த கட்டுக்கட்டான பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவனின் நேர்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர். தந்தையால் கைவிடப்பட்டு தாயுடன் வசித்து வரும் களியல் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுராம் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் உடல்நலம் சரியில்லாத தாய்க்கு மருந்து வாங்க சென்றபோது சாலையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கிடப்பதை பார்த்துள்ளார். உடனே அவற்றை எடுத்துக்கொண்டு போய் அருகில் இருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்த விஷ்ணுராமிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மகனின் நேர்மையை எண்ணி விஷ்ணுவின் தாய் கண் கலங்கினார். விசாரணையில் பணத்தை பெயிண்டர் சிவகுமார் என்பவர் தவறுதலாக கீழே விட்டுச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து பணம் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருக்கு கிடைச்ச சம்பளத்தில் பெயிண்ட் வாங்க கொடுத்துக்கிற பைசா தான் இது. அப்புறம் அவர் சித்ரா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரும்போது பாக்கெட்டில் வைக்கிற கேப்பில் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அவர் தவறு விட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு நான் கண்டுக்காமல் போனேன். அப்புறம் தப்புன்னு தோணுச்சு. யாராவது எனக்கு அப்படி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் எல்லாருக்குமே அப்படி தோணுன்னு கிடையாதுல்ல. சில பேர் எடுத்து வைக்கலாம், சில பேர் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த பணத்தை சம்பாரி. அதனால தான் எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் உள்ள சிவசைலநாதர் கோயிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரியில் குவிந்தனர். நீலகிரியில் நிலவும் ரம்மியமான காலநிலை காரணமாக தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உதகையில் குவிந்து வருகின்றனர். தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர்களின் அழகை கண்டு ரசிக்கும் மக்கள் சுற்றுலா தலங்களில் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். இதேபோல சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அண்ணா பூங்கா, படகு இல்லம், ரோஜா தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலைமோதுகிறது. பெரம்பலூரில் பரங்கிக்காய் கிலோ ₹1 மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை காலத்தில் வழக்கமாக 1 கிலோ பரங்கிக்காய் ₹10 விற்பனை செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு ₹1 மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் பரங்கிக்காயை அறுவடை செய்யாததால் தோட்டத்திலேயே அழுகி வருகின்றனர். விவசாயிகள் கடும் நஷ்டமடைந்துள்ளதால் அரசு இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பரங்கி ரொம்ப ₹1 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 கிலோ ₹1 கேட்டுட்டு இருக்காங்க. அதே மார்க்கெட்டில் ₹14, ₹15 விற்றுக்கிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட ₹1 கேட்குறாங்க. ₹1 கேட்குறதே அதுலேயும் பாதி இது வேஸ்டேஜ்னு பாதியை தள்ளிப்படுறாங்க. எங்களுக்கு என்னென்னா உரிய நிவாரணம், அதாவது தோட்டக்கலை மூலமாக எங்களை தோட்டத்தை பார்த்துட்டு எங்களுக்கு அதாவது எங்களுக்கு லாபம்லாம் வேண்டாம், எங்களுடைய உரிய விலை கொடுத்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணால் ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் ஏதோ கிலோ ₹5 கூட எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இந்த வருஷம் கிலோ ₹1 பார்க்குறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க, போயிட்டுருக்காங்க. பாதி காய் முக்காலும் வீணாக போயிட்டுருக்குது. இந்த நஷ்ட எடுக்கு யார் பொறுப்பு தருவாங்க? விவசாயம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கே இஷ்டம் இல்லாத போயிடுங்களாட்டுக்கு எல்லாமே அழிஞ்சு. இன்ன வரையும் 30,000 செலவு பண்ணிருக்குங்க. எதனால் இவ்வளோ கம்மியாச்சுன்னு ஏதாவது சொல்கிறாங்களா? வியாபாரம் என்ன சொல்கிறாங்க, மழை பெஞ்சதால பரங்கி எடுக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள கிருஷ்ண தீர்த்த குளத்தில் குளிக்கச் சென்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். குளக்கரை அருகே ஃபேன்சி ஸ்டோரில் பணிபுரிந்து வரும் சேலத்தைச் சேர்ந்த திலீப்குமார் நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து குளிக்கச் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் மீட்கப்பட்ட திலீப்குமாரின் உடல் கூராய்விற்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வரத்து அதிகரிப்பால் பூக்களின் விலை குறைந்துள்ளது. மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணாபூ வணிக வளாகத்தில் வழக்கத்தை விட பூக்களின் வரத்து அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக 1 கிலோ ₹600 குறைந்துள்ளது. இதேபோல 1 கிலோ முல்லைப்பூ ₹700, கனகாமரம் ₹500 விற்பனையாகிறது. விசேஷ நாட்களிலும் பூக்கள் விலை குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா படகின் மூலமாக கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டனர். பின்னர் கடலில் புனித நீராடி பகவதி அம்மன் கோயிலில் சாமி தரிசனமும் செய்தனர். அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் கோயில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. அமைச்சர் ரகுபதி போட்டியை தொடங்கி வைத்தார். 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் இதில் கலந்து கொண்டனர். வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து சென்ற காளைகளை அடக்கி வெற்றி வாகை சூடினர். அருமையான காலை வெற்றிகரமா ஒருத்தர் மட்டும் 2 பேர் பிடிக்காது. மாட்டுக்கு பரிசு விட்டுருங்க. மாடு வெற்றி. தொடர் விடுமுறையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். அருவிகளில் குறைந்த அளவே நீர்வரத்து உள்ள போதிலும் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து ஆனந்த குளிரிட்டு வருகின்றனர். பெரம்பலூரில் வெறிநாய் கடித்ததில் பள்ளி மாணவி படுகாயமடைந்தார். பேரளி கிராமத்தில் பயிலும் புவனேஸ்வரி என்ற மாணவி விடுதி மரத்தடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார். அப்போது பள்ளிக்கு வெளியே சண்டையிட்டுக் கொண்டிருந்த நாய் திடீரென அங்கு அமர்ந்திருந்த புவனேஸ்வரியை கடித்து குதறியுள்ளது. இதில் படுகாயமடைந்த மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் ஆகிய மொழிகளில் பாடல்கள் பாடப்பட்டதோடு இவ்வனைத்து மொழிகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. நெல்லையின் முக்கிய வீதிகளில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஒருங்கிணைந்த திருச்சபைகள் சார்பில் நடைபெற்ற பவனியில் குருத்தோலைகளை ஏந்தி ஹோசன்னா பாடலுடன் ஏராளமானோர் பிரார்த்தனை செய்தனர். திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குருத்தோலை பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதேபோல் சென்னை அம்பத்தூர் அருகே ஒரகடத்தில் CSI வெஸ்லி திருச்சபை சார்பில் ஹோசன்னா பாடலுடன் குருத்தோலையை ஏந்தி பவனியாக சென்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு சுற்றுலா வரும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சராசரியாக நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் கொடைக்கானல் சுற்றுலா தலத்துக்கு வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா வருவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து காணப்பட்டது. இதையடுத்து நாளொன்றுக்கு 2000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பிரபல சுற்றுலா தலங்களில் கூட்ட நெரிசல், வாகன நெரிசல் குறைந்து காணப்பட்டது. விடுதிகளின் கட்டணமும் சராசரியாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்த மடத்துப்புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கொசு ஒழிப்பு பணியாளர் அரசியல் பிரமுகரின் வீட்டில் பணிபுரிவதாக புகார் எழுந்துள்ளது. அரசிடம் சம்பளம் பெற்றுக்கொண்டு அரசியல் பிரமுகர் வீட்டில் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக முத்துக்குமார் என்ற மருத்துவர் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆடியோ வெளியிட்டுள்ள அவர், புகாரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் பயனில்லை என தெரிவித்தார். ஆனால் ஆடியோவில் முழுமையான உண்மைத்தன்மை இல்லை எனவும் முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். வீட்டில் இருந்துக்கலாம்னு தோணுது. அதனால இனிமேலாவது அந்த அம்மாவுக்கு சம்பளம் போடுற நடவடிக்கை நீங்கள் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து நான் கண்டிப்பாக நீதிமன்றம் வரை கொண்டு வருவோம் சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றிங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து இயக்க வெகுநேரமானதால் நடத்துனருடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கத்திலிருந்து போலூர் செல்லும் பேருந்தில் ஏறிய பயணிகள் பேருந்து வெகுநேரமாக இயக்கப்படாத நிலையில் பேருந்தை இயக்க கோரிக்கை விடுத்தனர். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பேருந்தை இயக்குவோம் என நடத்துனர் மிரட்டும் துணியில் பெண் பயணிகளிடம் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனியார் பேருந்து நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதெல்லாம் நான் கேட்கிறேன். நீங்க
பப்ளிக் சொல்லாம வேற யார் பேசுவாங்க? பப்ளிக் பஸ் எங்க விடுவாங்க? பஸ் எத்தனை விட்டுக்கன்றீங்க? டைம் நீங்க சொல்றீங்க வெயில் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு டைம் தானே டைம் சரி உங்க டைம் கிடைக்கிறீங்க நீங்க எவ்வளவு திமிரா பேசுறீங்க? திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் தரிசனத்திற்காக வந்த பக்தரை அநாகரிகமாக பேசிய ஜியபுரம் சரக துணை காவல் கண்காணிப்பாளருக்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு வயலூர் முருகன் கோயிலில் தள்ளுமுள்ளு ஏற்படுவதை தவிர்க்க காவல்துறையினர் பக்தர்களை வரிசையில் அனுப்பி வைத்தனர். அப்போது வரிசையை மீறி திடீரென உள்ளே நுழைய முயன்ற நபரை டிஎஸ்பி பழனி அநாகரிகமாக பேசினார். இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் விளக்கமளிக்க கோரி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் ஜியபுரம் சரக டிஎஸ்பிக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தி வருகிறார். விவசாய நிலங்களில் சூரிய சக்தி மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் பம்ப் அமைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்பு தரப்படாது என மின்வாரியம் அறிவித்துள்ளது. விவசாயத்திற்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் நிலையில் இதற்காக மின்வாரியத்திற்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு மானியமாக வழங்குகிறது. மின் இணைப்பு வழங்க தாமதமானதால் சில விவசாயிகள் சொந்த செலவில் தங்களின் நிலத்தில் சோலார் பம்புகளை அமைத்துள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் தாங்களாகவே சூரியசக்தி மின்சாரத்தில் இயங்கும் பம்ப் செட்டுகளை அமைத்திருந்தாலோ அல்லது ஏதேனும் அரசு நிறுவனங்களின் மானிய உதவியுடன் அமைத்திருந்தாலோ விவசாய மின் இணைப்பு வழங்கப்படாது என மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உடனடியாக மின்வாரியத்தின் இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் கமலாலய குளத்தில் குளித்த இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து தியாகராஜர் தரிசனத்திற்காக 10க்கும் மேற்பட்டோர் வந்துள்ளனர். கோயிலுக்கு செல்லும் முன் குளிக்கச் சென்றபோது கோபி என்ற 44 வயது நபர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்ட உடல் கூராய்விற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 700 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல முல்லை, செவ்வந்தி பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது.